மின்னுருகு இழை என்பதன் ஆங்கிலச் சொல் என்ன? ஏ. உருகி ஃபியூஸ். பி. எதிர்மின்வாய் கேத்தோட். சி. மின்னூட்டம் சார்ஜ். டி. குருத்தெலும்புகள் கார்டிலேஜஸ். சரியான பதில் ஏ. உருகி ஃபியூஸ். சரியான விடை. மின்னுருகு இழை என்பது ஆங்கிலத்தில் ஃபியூஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மின்சுற்றில் அதிகப்படியான மின்னோட்டம் பாயும்போது உருகி மின் இணைப்பை துண்டிக்கும் ஒரு பாதுகாப்பு சாதனம். இது குறைந்த உருகுநிலை கொண்ட உலோகக் கலவையால் ஆனது. நைட்ரஜனின் எந்த ஐசோடோப்பு 99.6% பரவலைக் கொண்டுள்ளது? ஏ. ஏன்-15. பி. ஏன்-17. சி. ஏன்-14. டி. ஏன்-16. சரியான பதில் சி. ஏன்-14. சரியான விடை. சி. சோகஸ்மெலி நைட்ரஜன் -14 என்பது இயற்கையில் கிடைக்கும் நைட்ரஜனின் மிகவும் நிலையான மற்றும் அதிக அளவில் 99.63% காணப்படும் ஐசோடோப்பு ஆகும். இது 7 புரோட்டான்கள் மற்றும் 7 நியூட்ரான்களைக் கொண்டுள்ளதால் வளிமண்டலத்தின் பெரும்பகுதியாக உள்ளது. உயிரியல் அமைப்பில் நுண்ணோக்கி மட்டத்தில் மிகச்சிறிய அலகு பின்வருவனவற்றில் எது? ஏ. திசுக்கள் டிஷ்யூஸ். பி. அணுக்கள் ஆட்டோம்ஸ். சி. செல்கள் செல்ஸ். டி. உறுப்புகள் ஆர்கன்ஸ். சரியான பதில் சி. செல்கள் செல்ஸ். 8. சரியான விடை. சி. சோகஸ்மெலி உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு செல் ஆகும். உயிரியல் படிநிலையில் திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு முன்னதாக செல் ஒரு முழுமையான உயிருள்ள அலகாக கருதப்படுகிறது. 7 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்கள் சமம்? ஏ. 700 சென்டிமீட்டர். பி. 70 சென்டிமீட்டர். சி. 7 சென்டிமீட்டர். டி. 7000 சென்டிமீட்டர். சரியான பதில் ஏ. 700 சென்டிமீட்டர். 1. மெட்ரிக் அளவீட்டு முறையின்படி 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர்களுக்கு சமமாகும். எனவே 7 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற 7 - 500 - ஆல் பெருக்கினால் 700 சென்டிமீட்டர் கிடைக்கும். மற்ற விடைகள் ஏன் தவறு? பி. 70 சென்டிமீட்டர் என்பது 0.7 மீட்டருக்கு சமம். தாவர உண்ணி விலங்குகளில் டயாஸ்டிமாவின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. வாயு பரிமாற்றம். பி. இரத்தத்தை வடிகட்டுதல். சி. ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல். டி. உணவை மெல்லுதல் மற்றும் அரைத்தல். சரியான பதில் டி. உணவை மெல்லுதல் மற்றும் அரைத்தல். டயாஸ்டிமா என்பது தாவர உண்ணிகளின் முன் பற்களுக்கும் பின் பற்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி ஆகும். இது உணவை வாய்க்குள் வைத்து நன்கு மெல்லுவதற்கும் அரைப்பதற்கும் உதவுகிறது. ஏ. தவறானது. வாயு பரிமாற்றம் நுரையீரல்கள் அல்லது செவில்கள் மூலம் நடைபெறுகிறது. கலிபோர்னியம் ஐசோடோப்பின் எந்த வகை வெடிபொருட்களைக் கண்டறிய குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. Ca-38. பி. Ca-52. சி. Ca-41. டி. Ca-50. சரியான பதில் பி. Ca-52. சரியான விடை பி. Ca-52 ஒரு வலுவான நியூட்ரான் உமிழ்ப்பான். இது வெடிபொருட்களில் உள்ள நைட்ரஜனை தூண்டி காமா கதிர்களை வெளியிடச் செய்வதன் மூலம் அவற்றைக் கண்டறிய உதவுகிறது. இது விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் நிலக்கரி ஆய்வுகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இருவித்திலை தண்டிற்கு எந்த வகையான வெட்டுப் பகுதி கவனிக்கப்பட்டது? ஏ. சாய்வு வெட்டு ஆப்லீக் செக்ஷன். பி. நீள் வெட்டு லாங்கிடியூடினல் செக்ஷன். சி. செங்குத்து வெட்டு வெர்டிகல் செக்ஷன். டி. குறுக்கு வெட்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். சரியான பதில் டி. குறுக்கு வெட்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். சரியான விடை. டி. சோகஸ்மெலி தாவர தண்டின் உட்புற திசு அமைப்பை தெளிவாக காண குறுக்கு வெட்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் முறை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் வாஸ்குலார் கற்றைகள் மற்றும் பிற திசு அடுக்குகளின் வட்ட வடிவ அமைப்பை அறிய முடியும். தைராக்சின் உற்பத்திக்கு தினசரி அயோடின் தேவை எவ்வளவு? ஏ. 120 கிராம். பி. 120 மில்லி கிராம். சி. 120 மைக்ரோகிராம். டி. 120 கிலோகிராம். சரியான பதில் சி. 120 மைக்ரோகிராம். காற்றாலை இறக்கைகளின் சுழற்சி இயக்கம் எதை இயக்குகிறது? ஏ. ஒரு ஜெனரேட்டர் ஜெனரேட்டர். பி. ஒரு டர்பைன் டர்பைன்.
சி ஒரு மோட்டார் அ மோட்டார். டி ஒரு பம்ப் அ பம்ப். சரியான பதில் ஏ ஒரு ஜெனரேட்டர் அ ஜெனரேட்டர். சரியான விடை ஏ சோகஸ்மேலி காற்றின் இயக்க ஆற்றல் காற்றாலையின் இறக்கைகளைச் சுழற்றுகிறது. இது ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட தண்டினை இயக்கி மின்சாரத்தை உருவாக்குகிறது. இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதே இதன் நோக்கம். ஒரு உட்கருவிற்குள் காணப்படும் முக்கிய கூறுகள் யாவை? ஏ பசுங்கணிகங்கள் மற்றும் ரைபோசோம்கள். பி மரபணுப் பொருள் டிஎன்ஏ மற்றும் உட்கருமணி. சி செல் சுவர்கள் மற்றும் சவ்வுகள். டி மைட்டோகாண்ட்ரியா மற்றும் லைசோசோம்கள். சரியான பதில் பி மரபணுப் பொருள் டிஎன்ஏ மற்றும் உட்கருமணி. சரியான விடை டி சோகஸ்மெலி செல்லின் உட்கருவில் மரபணு தகவல்களைக் கொண்ட டிஎன்ஏ மற்றும் புரத உற்பத்திக்கு தேவையான உட்கருமணி நியூக்ளியோலிஸ் ஆகியவை காணப்படுகின்றன. உட்கருவே செல்லின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையமாக திகழ்கிறது. தகடாக்கக்கூடிய பண்பை பயன்படுத்தி எந்த பொருள் வெள்ளி போன்ற தகடுகளாக மாற்றப்படுகிறது? ஏ தாமிரம் காப்பர். பி இரும்பு ஐரன். சி அலுமினியம் அலுமினியம். டி துத்தநாகம் ஜிங்க். சரியான பதில் சி அலுமினியம் அலுமினியம். சரியான விடை சி சோகஸ்மேலி அலுமினியம் அதிக தகடாக்கப்படும் பண்பை கொண்டுள்ளதால் அதனை மிக மெல்லிய தாள்களாக மாற்ற முடியும். இந்த அலுமினிய தாள்கள் உணவு மற்றும் மருந்துகளை பொதியிட பேக்கேஜிங் பெருமளவில் பயன்படுகின்றன. ஒரு மெத்தில் CH3 குழுவிற்கான முன்னொட்டு என்ன? ஏ மெத்தி மெதி. பி மெத்தனோ மெத்தானோ. சி மெத்தில் மெத்தில். டி மெத்தோ மெத்தோ. சரியான பதில் சி மெத்தில் மெத்தில். 1 யூபாக் பெயரிடும் முறையில் மீத்தேனில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் நீக்கப்பட்ட பின் கிடைக்கும் CH3 தொகுதி மெத்தில் என்று அழைக்கப்படுகிறது. இது கரிமச் சேர்மங்களின் பெயரிடலில் ஒரு கிளையாக அல்லது முன்னொட்டாக பயன்படுத்தப்படுகிறது. 2 CH2COH2 என்ற வினையில் கோ மற்றும் H2 அடுத்துள்ள மேல் நோக்கிய அம்பு எதைக் குறிக்கிறது? ஏ அவை திட வீழ்படிவுகள். பி அவை வாயுக்கள். சி அவை திரவங்கள். டி அவை வினையூக்கிகள். சரியான பதில் பி அவை வாயுக்கள். 10 ஒரு வேதிவினையில் விளைபொருளுக்கு அருகில் உள்ள மேல் நோக்கிய அம்பு அது வாயு நிலையில் உருவாகி வெளியேறுவதைக் குறிக்கிறது. இங்கு கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களாக வெளியேறுகின்றன. ஒரு சோதனைக் குழாயின் வாய்க்கு அருகில் வெளியிடப்படும் போது பாப் என்ற ஒலியுடன் எரியும் வாயுவின் பண்பு எது? ஏ ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன். பி நைட்ரஜன் நைட்ரோஜன். சி கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. டி ஆக்சிஜன் ஆக்சிஜன். சரியான பதில் ஏ ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன். 2 ஹைட்ரஜன் வாயு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எரியும் போது ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டு பாப் என்ற ஒலியை எழுப்புகிறது. இது ஆய்வகங்களில் ஹைட்ரஜன் வாயுவை அடையாளம் காண உதவும் ஒரு தரப்படுத்தப்பட்ட சோதனை ஆகும். பி நைட்ரஜன் ஒரு மந்த வாயு, இது எரியாது. ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அதன் ஆக்சைடை உருவாக்கும் உலோகத்திற்கு உதாரணமாக எந்த உலோகம் கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ சோடியம் சோடியம். பி துத்தநாகம் ஜின். சி கால்சியம் கால்சியம். டி தாமிரம் காப்பர். சரியான பதில் ஏ சோடியம் சோடியம். சோடியம் மிகவும் வினைத்திறன் கொண்ட உலோகம். இது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் அறை வெப்பநிலையிலேயே வினைபுரிந்து சோடியம் ஆக்சைடை உருவாக்குகிறது. இதன் அதிக வினைத்திறன் காரணமாக இது மண்ணெண்ணெய்க்குள் வைக்கப்படுகிறது. கச்சா எண்ணெயைத் தவிர ஹைட்ரோகார்பன்களின் மற்றொரு படிம எரிபொருள் எது? ஏ பியூட்டேன் பியூட்டேன். பி இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ். சி புரோப்பேன் புரோப்பேன். டி மீத்தேன் மித்தேன். சரியான பதில் பி இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ். 1 இயற்கை எரிவாயு என்பது ஹைட்ரோகார்பன்களின் முக்கிய ஆதாரமாகும். இது கச்சா எண்ணெயுடன் நிலத்தடியில் காணப்படுகிறது. இதில் பெரும்பாலும் மீத்தேன் உள்ளது மற்றும் இது ஒரு படிம எரிபொருளாகும். பிளாஸ்டோசிஸ்ட் எதில் பதிய வைக்கப்படுகிறது? ஏ சூலகம் ஓவ்ரி. பி யோனி வஜைனா. சி பாலோப்பியன் குழாய் ஃபலோப்பியன் டியூப்.
டி கருப்பை யூட்டரஸ். சரியான பதில் டி கருப்பை யூட்டரஸ். சரியான விடை டி சோகஸ்மேலி. கருவுற்ற முட்டை பிளாஸ்டோசிஸ்டாக மாறிய பிறகு அது கருப்பையின் உட்புறச் சுவரான எண்டோமெட்ரியத்தில் பதிய வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வே கர்ப்பம் தரித்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஏ சூலகம் அண்டணுக்களை உற்பத்தி செய்யும் இடமாகும். அதன் கட்டமைப்பில் ஒரு முப்பிணைப்பை கொண்ட ஒரு சேர்மம் பொதுவாக அதன் யூபாக் பெயரில் எந்த பின்னொட்டை கொண்டிருக்கும்? ஏ ஐன் யனே, பி ஏன் ஆனே, சி இன் ஏனே, டி ஆல் அல். சரியான பதில் ஏ ஐன் யனே. சரியான விடை ஏ சோகஸ்மேலி. யூபாக் பெயரிடும் முறையில் கார்பன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு கொண்ட நிறைவுறா ஹைட்ரோகார்பன்கள் ஆல்கேன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் பெயரின் இறுதியில் ஐன் யனே என்ற பின்னொட்டு சேர்க்கப்படும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?